அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு இதய கமலம். எழுதியவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். வாசிப்பது கல்பனா முரளி. செய்தித்தாளின் ஒரு செய்தி பணி ஓய்வு பெற்ற நெய்வேலி பாலுவை திடுக்கிடச் செய்தது. சென்னையின் ஒரு பிரபல மருத்துவமனையான ரவிச்சந்திரா ஆஸ்பத்திரியின் நோயாளி தரவுகள் அனைத்தும் ஹேக் செய்யப்பட்டு இணைய திருட்டு மூலம் பொதுவெளியில் உலாவி வருவதான செய்தி. முக்கியமாக உடல் உறுப்பு தானம் அளித்தவர், பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்கள் வெளியானது அவரை சற்று கவலை கொள்ள வைத்தது. பாலுவின் மனைவி ருக்மணி 55 வயதான ஸ்கூல் டீச்சர். ஒரு நாள் சமையல் அறையில் முக்காலியின் மீது ஏறி நின்று மேலே இருந்த பாத்திரத்தை எடுக்க முடியாமல் மயங்கி விழ, கோமா எனப்படும் நெடுந்துயிலில் ஆழ்ந்து ஒரு கட்டத்தில் முழு குடும்பத்தையும் மீளாத்துயரில் மூழ்கடித்து விட்டாள். அந்த பிரபல மருத்துவமனையில் இருந்த பெரும் டாக்டர்கள் பிரம்ம பிரயத்தனம் பண்ணியும் ருக்மணியை மீட்க முடியவில்லை. பாலு ஒரு கட்டத்தில் டாக்டர்களிடம் மன்றாடினார். எப்படியாவது அவள் கண் விழித்தால் போதும், ஒரு வீல் சேரிலாவது அவளை நான் வாழ்நாள் முழுவதும் வைத்து அரவணைத்துக் கொள்வேன். ஆனால் அங்கு நிலவிய டாக்டர்களின் நெடிய கனத்த மௌனத்தில் அவர் தன் கையிற நிலைமையை புரிந்து கொண்டார். மிஸ்டர் பாலு, உங்கள் வைஃப் அன்பார்ச்சுனேட்லி இஸ் பிரெயின் டெட் என்று தோல்வியை வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் உறுப்பு தானம் செய்ய ஆசைப்பட்டால் உங்கள் மனைவியின் ஒரு சில உறுப்புகளை தானம் செய்யலாம். அதனால் உங்கள் மனைவி மற்றவர் உடலில் இன்னும் பல வருஷங்கள் வாழலாம். யோசித்து சொல்லுங்கள், டேக் யூர் டைம் என்று தலைமை டாக்டர் விடைபெற்றுக் கொண்டார். பாலு ஒரு என்ஜினியர், இடதுசாரி, தொழிற்சங்க தலைவர், ஆசாரங்களில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லாதவர். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த மகள் சம்மதத்துடன் ஆருயிர் ருக்குவின் அசைவற்ற உடலை தானமளித்து மனைவியின் வாழ்க்கையை மேலும் முழுமையாக்கினார். நாட்கள் நகர்ந்தன. இருந்தாலும் 30 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த நீ பாதி நான் பாதி மனைவியின் நினைவுகள் அவரை அவ்வப்போது பின்னோக்கி இழுத்துச் சென்றன. கல்யாணமான புதிதில் ருக்மணியை ஊருக்குமணி என்று கேலி செய்தது. விசாலமான ரோடுகள் மற்றும் வீடுகளைச் சுற்றிலும் தோட்டங்கள் இருந்தாலும் கான்கிரீட் மைசூர் பாக்காக நிர்மாணிக்கப்பட்ட நெய்வேலி டவுன்ஷிப்பில் சைக்கிள் ஓட்ட பழகும்போது அப்போது பிரபல பாடலாக இருந்த ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்று அவளை கேலி செய்தது என்று நினைவலைகள் வந்து சென்றன. வானொலி மட்டுமே இருந்த அந்த காலத்தில் எப்படியோ ஏராளமான தமிழ் திரைப்பட பாடல்களை மனனம் செய்து கொண்டு அவ்வப்போது மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டே வருவது ருக்மணியின் வழக்கம். பாடல் வரிகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த பாடல் எங்கு ஒலிபரப்பப்பட்டாலும் அங்கேயே ஸ்தம்பித்து நின்று சந்தேக பாடல் வரிகள் பாடப்படும் போது அதை தீவிரமாக பற்றி கொண்டு மனப்பாடம் செய்வது அவள் தனித்துவம். தான் படித்த BA தமிழ் பட்ட படிப்பு அவளுக்கு உறுதுணையாக இருந்தது இது போன்ற தமிழ் தருணங்களில். நூற்றுக்கணக்கான பாடல்கள் பிடித்திருந்தாலும் அவள் மனதை கொள்ளை கண்ட பாடல் இதே கமலம் படத்தில் வரும் துசிலாவின் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாடல்தான். பாலு பெண் பார்க்க சென்ற போது அவர் தாயார் சம்பிரதாயமாக கேட்டுக்கொள்ள அப்போதைய வரன் ருக்மணி அந்த பாடலை பாடியது பாலு காதில் விழுந்த ரவாகேசரி. மகனையும் மகளையும் நன்கு வளர்த்து படிக்க வைத்து மகனை என்ஜினியராக அமெரிக்காவுக்கு அனுப்பி மகளை ஒரு அமெரிக்க இந்திய IT மனிதருக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு மத்திய தர வர்க்கத்தைச் சேர்ந்த சராசரி பெண்ணின் வாழ்க்கையை வெற்றியுடன் முடித்துவிட்டு இப்போது மருத்துவமனை உள்நோயாளி உடையில் இனிமேல் கண் திறக்கா துயலில் ஆழ்ந்த வெண்ணிற ஆடை தேவதை. ருக்மணி நெய்வேலி பள்ளியில் தமிழ் ஆசிரியை, அற்புதமான ஹவுஸ் ஒய்ஃப், குடும்பத் தலைவி, ஸ்கூல், குழந்தைகள் பராமரிப்பு என்று எப்போதும் அறக்க பறக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவாள். அதன் விஸ்வரூபத்தை அப்போது அவள் அறியாமல் பெண்களுக்கே உரித்தான பீரியட் கால ஒற்றை தலைவலி என்று அமிர்தாஞ்சன் லேகியத்தில் அடைக்கலம் தேடிக்கொண்டு வந்தாள். சம்சார வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாத தாம்பத்தியம் ஏது? தலைவலியில் ருக்மணி தவித்துக் கொண்டிருக்கும் போது பாலுவிடம், என்ன கல்யாணம் பண்ணி கொண்டதுக்கு பதிலாக பேசாமல் ரூர்க்கியில் இருக்கும் உங்க மாமா பெண் ராதாவுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கலாம் என்பாள். மிலிட்டரியிலிருந்து ரூர்க்கிலேயே ரிட்டையர் ஆன பாலுவின் தாய் மாமனின் ஒரே மகள் ராதா, காஷ்மீர் ஆப்பிள், கல்லூரியில் ப்ரொஃபஸர். ஒருமுறை மாமா குடும்பம் நெய்வேலியில் சில நாட்கள் தங்கியிருந்த போது ராதாவின் அழகையும் அறிவையும் பார்த்து வியந்த ருக்மணி அவர்கள் சென்ற பிறகு ஒரு நாள் எதேச்சையாக, ஏன் நீங்க உங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல என்று கேட்டபோது பாலு, நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினால் அது பிற்காலத்தில் குழந்தைகளை பாதிக்கும். அது மட்டுமல்ல, உன்னையும் மிஸ் பண்ணியிருப்பேன். உன் வயிற்றில் பிறந்த பொக்கிஷங்களான பாரதியையும் கீதாவையும் பார்த்திருக்க மாட்டேன் என்று சொன்னபோது ருக்கு உருகி போனாள். சார், போஸ்ட் என்று குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு திரும்பிய பாலு தபால்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கல்யாண பத்திரிகையில் ராதா ரூர்க்கி என்ற அட்ரஸ் பார்த்து ஆனந்தமடைந்தார். மாமா பெண் ராதாவின் பொண்ணுக்கு கல்யாணம். மகனும் மகளும் திரும்பவும் அமெரிக்கா சென்று விட்டதால்
எப்போதோ உறைந்து போன உறவை மீட்டெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று எண்ணி அந்த திருமணத்திற்காக ரூர்க்கி பயணப்பட்டார். ரூர்க்கியில் 30 வருடங்கள் கழித்து ஒருவரையொரு பார்க்கும்போது வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள், ஏமாற்றங்கள், அவர்கள் உடலில் பல மாற்றங்களே வரைந்திருந்தன. மதிய உணவின் போது ராதா மனம் விட்டு பேசினாள். ராதாவின் ஒரே பெண் கமலா அற்புதமான பாடகியாம். ஒரு கச்சேரியில் உச்சஸ்தாயியில் பாடும்போது மயங்கி விழுந்த பின்புதான் தெரிந்தது அவள் ஹார்ட்ல மேஜர் ப்ராப்ளம். போகாத ஆஸ்பத்திரி இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. கடைசியில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழின்னு டாக்டர் சொல்லியாச்சு. ஹார்ட்டுக்கு எங்கே போகிறது? பகவான் விட்ட வழியும் குலதெய்வம் மேலே பாரத்தை போட்டுட்டோம். ஒரு நாள் யாரோ ஒரு புண்ணியமானோட ஹார்ட் மெட்ராஸ்லேருந்து ஏர்லிஃப்ட் ஆகி இங்கே ரூர்க்கி ஆஸ்பத்திரிக்கு வந்து சீனியாரிட்டி பேசிஸில் சாக கிடந்த கமலாவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினான். அவள் உடம்பு அந்த ஹார்ட்டை ஒத்துக்கணுமேனு எங்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷன். டாக்டர்ஸும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரெஸ்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்லிட்டு போயிட்டா. நல்ல வேளையா இப்போ 1 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை. கமலா மறுபடியும் கச்சேரி பாட ஆரம்பிச்சிட்டா. என்ன ஆனாலும் சரின்னு அவளுக்கு ஒரு வரன் பார்த்தேன். தூரத்து சொந்தம்னாலும் மாப்பிள்ளை ஆத்தில் எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிட்டேன். மாப்பிள்ளை டிஎம்சியில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவரும் கமலாவோட கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு இனிமேல் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார். மாப்பிள்ளை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுனால ஒரு கியூரியாசிட்டியில் மெட்ராஸ் ரவிச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹார்ட் தானம் கொடுத்தவா பேரை கேட்டிருக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. மாப்பிள்ளை எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வேண்டாம், பேஷண்ட் பேரை மாத்திரமாவது சொல்லுங்க. மாதம் மாதம் அவர் பேரில் கோவிலில் அர்ச்சனை பண்ணி நாங்கள் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கணும் என்று கெஞ்சி கேட்டிருக்கார். கடைசியாக ஒரு வழியாக பேர் மாத்திரம் சொன்னான். நாங்களும் மாதம் மாதம் அவள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். யாரோ ருக்மணியாம் என்று முடித்தாள். பாலு சுனாமி உணர்ச்சி பிரபாகத்தில் சிலையானார். பக்கத்து அறையில் கல்யாண பெண் கமலா பாடிக்கொண்டிருந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல பாடல் ஆனந்த அதிர்வலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தது ருக்மணி புதிதாக குடி புகுந்த அந்த வீட்டில். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.